ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் மாங்கா. இது வந்து இதோட 0 எபிசோடு தான். அதாவது வந்து இது வந்து எபிசோட் 0. இதோட கண்டினியூஷன் எபிசோட்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும். அது வந்து நான் ஒரு வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அப்லோட் ஆகிரும். ஸோ அதுக்கடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து இதோட வாட் இஸ் மாங்கா அப்படிங்கிறதுக்கானது வந்துடும். ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் யார்கிட்டேருந்து எடுத்துன்னு சொல்லிடுறேன். அதாவது வந்து இது வந்து என் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னால் எனக்கு மாங்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. ஏன்னா நான் அவன்கிட்ட மாங்காய் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ அப்போ தான் எனக்கே ஒன்று தோணுச்சு அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஏன்னா நிறைய பேர் மாங்காய் படிக்கிறானுங்க, அவங்களுக்கு வந்து மாங்காய் அப்படின்னா என்னன்னே தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து மாங்காய் வச்சு வந்தது கிளியரன்ஸாக போட்டுடலான் இருக்கேன். இது வந்து சும்மா அதோட ஸ்டார்டிங் இது மட்டும் தான். ஸோ இதில் கூட குறையாக தான் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கடுத்து வர போகிற ஒவ்வொரு எபிசோட்ஸுமே நான் வந்து அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவேன். அதாவது ஆரிஜின் ஆஃப் மாங்கா அது மட்டும் ஒவ்வொரு இதையும் நான் போட்டுருவேன். ஸோ வாங்க இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ண பார்த்தலாம். இது உங்களோட முடிஞ்ச சாப்பிட்டு தான் ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட் நான் மாங்காய் அப்படின்னா என்ன கிளியரன்ஸ் கொடுத்துட்றேன். அதாவது வந்து இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா காமிக் புக். அதாவது காமிக் புக் அப்படிங்கிறத ஜாப்பனீஸ் வந்து மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்கா அப்படின்னா எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டோரி புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து வரியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாசித்து அந்த கதை எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்குவீங்க. இதுவே நீங்கள் ஒரு பிக்சர் புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது பிக்சராக இருக்கும். ஸோ அந்த பிக்சரை வச்சு ஸோ இப்படிலாம் நடக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அது ரெண்டுத்தையுமே ஒன்று சேர்த்த மாட்டோம் இருக்கும்ல. ஸோ அதான் மாங்கா. அதாவது வந்து காமிக் புக். இது வந்து நான் காமிக் புக் அப்படிங்கிறது தான் மாங்கா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை அப்படியே புரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அதில் வரியும் கொடுத்து அது வந்து ஒரு புக்கு மட்டும் வெளியிடுவாங்கள்ல. ஸோ அதான் இது வந்து இப்போ நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதை வந்து இப்போ பர்ட்டர் டியூப்பில் ஒடெக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாங்கா. அந்த மாங்காவில் வந்து நம்ம வந்து ரைட்லேருந்து தான் லெஃப்ட்டுக்கு போக முடியாது, லெஃப்ட்லேருந்து தான் ரைட்டுக்கு வரணும். அதாவது வந்து புக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம பின்னாடி இருந்து முன்னாடி வரணும். நம்ம பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுனால நமக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு புக்கு மாங்கா புக்குன்னு ஒன்று வாங்கணும் அப்படின்னா அதை வந்து பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் தான் முன்னாடி வரணும். அது கீழே இருந்து தான் மேலே படிக்கணுமே தவிர்த்து மற்றபடி எங்கேயும் படிக்க முடியாது. அதை விட்டு நான் முன்னாடி இருந்தால் படிப்பேன் அப்படி போனோம் அப்படின்னா தலையும் புரியாமல் காலும் புரியாமல் தான் நம்ம இருக்கணும். அது மட்டுமே இல்லாமல் நீ இதில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய அனிமீஸுக்கு மட்டும் தான் மாங்கா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. அதாவது வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டிராகன் பால், ஒன் பீஸு, நருட்டோ இது மட்டும் பெரிய பெரிய அனிமீஸுக்கு மட்டும் தான் மாங்கா இருக்குது, மற்றதுக்கெலாம் அவ்வளோவா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்குற முக்கால்வாசி அனிமியில் 99.99% அனிமீஸ் வந்து மாங்கா அடாப்டேஷன் தான் பண்ணுறானுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு அது வந்து மாங்காவை ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை வச்சு அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு அனிமியாக அடாப்டேஷனே பண்ணுவானுங்க. அதாவது ரியல் ஸ்டோரி, அதாவது உண்மையான கண்டென்ட் அப்படிங்கிறதே மாங்காவில் தான் இருக்கும். இப்போ அனிமி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அனிமியை வந்து ஒரு ஓகே தான். அதாவது வந்து அனிமிஸ் வந்து இப்போ ஒரு 50 சாப்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 50 சாப்டர் அனிமி அடாப்டேஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து வெறும் அந்த 50 சாப்டரில் 5 சாப்டராக ஒரு எபிசோடுக்கு எடுத்தானுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வரும்? மினிமம் ஒரு 7 இல்லை 8 அது மட்டும் வருமா, 10. ஸோ அது மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அவ்வளோ வரவே வராது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த இது ஒரு சீசன் வந்து இழுத்துட்டு போக முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையில்லாத அணி மட்டும் ஃபுல்லர்ஸ் ஆட் பண்ணி விடுவானுங்க. அதாவது ஃபில்லர்ஸ் அப்படின்னா இந்த அனிமிக்கு தேவையில்லாத அணி, கதைக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று தான். ஆனால் இதுவே நீங்கள் மாங்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வர்றது எல்லாமே கதைக்கு சம்மந்தமான ஒன்றா தான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி கதைக்கு சம்மந்தமானது மட்டும்தான் இருக்கும். அது மற்றபடி கதைக்கு சம்மந்தம் இல்லாத எதுவுமே இருக்காது. ஏன்னா அதில் வர ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கதைக்கு சம்மந்தப்பட்டது மட்டுமே இல்லாமல் அந்த கதையில் ஏதாச்சும் முக்கியமானது ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் மாங்காலே சொல்லிடுவானுங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து மாங்காய் படிக்கும்போது அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து என்ன நடக்கும்போது பார்க்குறதுக்கு. ஸோ அதனாலே நான் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து மாங்காய் படிக்கிறது வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அனிமி பார்க்க வேணாம், வெறும் மாங்காய் மட்டும் பாருங்கள், அதில் மட்டும் தான் ரியல் கண்டென்ட் இருக்குது. அனிமியில் வந்து சும்மா அந்த தேவையில்லாத அணியை தான் சேர்த்து விட்டுட்டு இருக்கானுங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் அனிமி பார்க்கலாம். ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மாங்காய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அனிமி பார்த்தாலும் சரி, அனிமி பார்த்துட்டு மாங்காய் படித்தாலும் சரி, அது வந்து உங்களோட விருப்பம் தான். அதை வந்து நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீங்கள் வந்து மாங்காய் படிச்சுட்டு அனிமி பார்த்தாலும் இல்லை அனிமி பார்த்துட்டு மாங்காய் படித்தாலும் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து மாங்காய் படிச்சு இப்போ அனிமி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 பார்த்தேன். ஸோ சீசன் 4 என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் ரொம்பவே அதிகமாகி போச்சு. ஸோ அதனால் நான் உட்காந்து மாங்காய் சாப்டர் தேடி பார்த்தா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அது வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாங்காய் இதில் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் இருந்துச்சு. அதே நேரத்தில் இப்போ நான் இப்போ அனிமி ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து வரும்போது எனக்கு அது கொஞ்சம் ஒரு கிளியரன்ஸாக இருக்கும். அதாவது அடுத்து என்ன நடக்கும் போது இதெல்லாம் தேவையில்லானே இதெல்லாம் தேவையில்லாதானே அப்படிங்கிற ஒரு கிளியரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதாவது வந்து நீங்கள் வந்து மாங்காய் படிச்சு அதுக்கப்புறம் அனிமி பார்த்தாலும் சரி, அனிமி பார்த்துட்டு மாங்காய் படித்தாலும் சரி,
அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து 0 எபிசோடு தான். அதை வந்து இது வந்து எபிசோடு 0. இதுக்கடுத்து நான் வந்து வாட் இஸ் மாங்கா அப்படிங்கிறதுல ஒரு 6 இல்லை 7 எபிசோடு இதை கொண்டு போகலான்னு இருக்கேன். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்லோட் ஆகும். ஸோ அவ்வளோதான், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதோட இந்த வீடியோ எப்படின்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதோட நம்ம வந்து மாங்கா சீரிஸோட அடுத்தடுத்த எபிசோடுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க. சரி பாய் கைஸ், அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். பாய். முடிச்சிடலாமா?